கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கரிப்பு மணிகள் என்ற நாவலை காண உள்ளோம். ஒரு நாவலுக்கான பொருளை முன்னரே திட்டமிட்டு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரயாணம் செய்து மக்களின் வாழ்வை கண்டறிய அங்கேயே தங்கி அதை பற்றி நன்கு அறிந்த பின்னரே நாவலை எழுதுவார். இதுவே அவரின் தனிப்பட்ட சிறப்பாகும். இந்நாவலில் பெரும்பாலும் இவர் வட்டார மொழியையே பயன்படுத்தியுள்ளார். தூத்துக்குடியை சார்ந்த உப்பள பகுதிகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளே இந்நாவல் புரட்டாசி மாதங்களிலே உப்பளத்தில் பொசுக்கும் வெம்மையில், எரிக்கும் கதிரவனின் வெம்மையில், காலையிலிருந்து மாலை வரை கந்தலும் கண்பிழையுமாக உப்பு பெட்டி சுமந்து அம்பாரம் குவிக்கும் சிறுவர் சிறுமியர், ஆண்கள் பெண்கள் பற்றிய கதையொட்டியே இந்நாவல் செல்கிறது. 1980 இலக்கிய சிந்தனையின் பரிசை இந்நாவல் பெற்றுள்ளது. இந்நாவலில் பெரும்பாலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி பேச்சு வழக்கையே இதில் கையாளப்பட்டுள்ளது. அதை பேசுவது சற்று கடினமாக இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில் முயற்சி செய்துள்ளேன். நல்ல சிறந்த நாவல்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்னும் ஒரு சிறு ஆர்வம்தான். ராமசாமி சைக்கிளை பிடித்துக்கொண்டு தோல்வி அவமான உணர்வுடன் வெளிவரவில்லை. ஒரு எரிமலை வெடிக்கப் போகிறதென்ற உணர்வுடன் அவன் பொன்னாச்சியை கூட பார்க்க காத்திராமல் வெளிவந்தான். நேராக தொழிற்சங்க தனபாண்டியனை காண வீட்டுக்கு விரைகிறான். ஒரு காலத்தில் தூத்துக்குடி நகரப்புறத்தில் உப்பு தொழிலாளர்களுக்கென்று பட்டா செய்து கொடுத்த மனைகள் கொண்ட தெரு அது. இந்நாள் அந்த மனையில் உப்பள தொழிலாளி ஒருவனும் கட்டிடம் எடுத்துக்கொண்டு வாழவில்லை. புதிய துறைமுகத்தில் அலுவலக வேலை செய்பவனும் கல்லூரியில் பணியாற்றுபவரும் வாடகைக்கு இருக்கும் வகையில் கான்ட்ராக்ட் வியாபாரம் என்று பொருளீட்டும் வர்த்தகத்தார் அங்கே மனைகள் வாங்கி வீடுகள் கட்டியிருக்கின்றனர். பச்சையும் நீளமும் பாங்காக பூசப்பெற்ற சிறு இல்லங்கள் அழகுற விளங்குகின்றன. கமான் வளைவுகளில் வண்ண பூஞ்செடிகளும் பசுமையான குரோட்டன்ஸ்களும் வளர்க்கப்பெற்ற வீடுகளும் இருக்கின்றன. நல்ல வெயில் நேரம். இந்த நேரத்தில் அவன் சைக்கிள் சக்கரம் மணலில் புதை அந்த வீட்டின் முன் வந்து சுற்றுக்கதவை திறக்கிறான். தனபாண்டியன் உப்பள தொழிற்சங்க தலைவராக வளர்ச்சி பெற்று வந்திருப்பதை அந்த வீடே அறிவிப்பதாக அவனுக்கு அப்போதுதான் சுருக்கென்று தைக்கிறது. அவன் இத்தனை நாட்களில் அவர் வீட்டுக்கு வந்திராமல் இல்லை. இருட்டில் மாலை நேரங்களில் அவசரமாக வந்து செல்வான். 4 வருடங்களுக்கு முன் இந்த வீடு எப்படி இருந்தது என்று அவன் அறிந்திருக்கிறான். ஓலைக்குச்சி ஒன்று உள்ளே தள்ளி இருந்தது. அப்போது இந்த தெருவும் இவ்வளவுக்கு வன்மை பெற்றிருக்கவில்லை. முன்புறம் தூண்கள் அலங்காரமாக விளங்கும் வராந்தா, மொசைக் தளம். வராந்தாவில் மேற்சுவரில் வரிசையாக அரசியல் தலைவர்களின் படங்கள் விளங்குகின்றன. காமராசர், காந்தியடிகள், நேரு, இந்திரா, அண்ணாதுரை ஆகிய எல்லா தலைவர்களின் படங்களும் விளங்குகின்றன. உட்புகும் வாயிலில் ஒரு வண்ண பூந்திரை தொங்குகிறது. வாராந்தாவில் 4 கூடை நாற்காலிகள் இருக்கின்றன. அவன் சிறிது குழப்பத்துடன் சார் என்று கூப்பிடுகிறான். உள்ளிருந்து தொப்பி போல முடிவிழும் தலையும் பெரிய பெரிய வெள்ளைகளாக தங்க ஃப்ரேம் மூக்கு கண்ணாடியும் கட்டம் போட்ட சட்டையுமாக ஒரு இளைஞன் வருகிறான். அப்பா இருக்காரா? உப்பள தொழிலாளி ராமசாமி, பனஞ்சோலையாளம் என்று பரபரப்புடன் கூறும் அவனை அவன் அலட்சியமாக நோக்கிவிட்டு அப்பா இல்லையே என்று மறுமொழி கொடுக்கிறான். அப்பாவை இப்பெல்லாம் வீட்டில் பார்க்க முடியாது. சாயங்காலம் 8 மணிக்கு வந்தீங்கன்னா இருப்பார். ஊரில் தானே இருக்காரு? தெரியாது. திருச்செந்தூர் போகிறதாக சொன்னாங்க. நீங்கள் சாயங்காலம் வாங்க. ராமசாமி வெளியில் திரும்ப போகிறான். சண்முக கங்காணியிடம் கூறலாமா என்று நினைக்கிறான். தனக்கு வேலை போனதை இழப்பாக கருதி எவரிடமும் புலம்பி முறையிட அவனுக்கு அப்போது பிடிக்கவில்லை. எனவே பொறுத்திருந்து மாலை 7 மணி சுமாருக்கு தனபாண்டியனை தேடி வருகிறான். அந்த நேரத்தில் வீட்டு சுற்றுக்கள் யார் யாரெல்லாமோ தலைவருக்காக காத்து நிற்கின்றனர். நீலை சட்டை போட்ட இளைஞன் ஒருவன் ஒரு நரைமுடிக்காரரிடம் 5 மணிக்கு வாங்கினாரு, இந்நேரமாச்சு காணோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். ராமசாமி அருகில் சென்று நீங்கள் எந்த அளத்துக்காரரு? இளைஞன் குனிந்து பிடரையை சொரிந்து கொள்கிறான். பீங்காங் கம்பெனி. உப்பளக்காரர் இல்லையா? இல்லை. அதுக்கும் இவரு தான் தலைவரா? ஆமாம். தொழிலாளர் தகராறா? தகராறு தான். அதெல்லாம் இங்கே ஏன் வாரோம் என்று நரைத்தலை கேட்கிறான். சற்றைக்கெல்லாம் தலைவர் சைக்கிளில் வருகிறார். சைக்கிளை பாங்கா நிறுத்தும் முன் ஒரு ஆள் வந்து வாங்கி தள்ளி கொண்டு செல்கிறான். புதிய குஞ்சங்கள் கருப்பும் சிவப்புமாக அலங்கரிக்கும் ஆசனமும் பளபளக்கும் மின்விளக்குமாக அந்த சைக்கிள் அலங்கரிக்கப்பெற்ற புது மணப்பெண் போல நிற்கிறது. அவன் தனது துருப்பிடித்த பழைய சைக்கிளை பார்த்து கொள்கிறான். சைக்கிள் வைத்துக்கொண்டு படிப்பகத்தில் சென்று பத்திரிகை படிக்கும் வித்தியாசமான உப்பள தொழிலாளியாக இருந்த ராமசாமி அவனுக்கு இப்போதும் ஒரு குறையும் வந்துவிடவில்லை என்று நினைத்துக் கொள்கிறான். தலைவர் நீல சட்டைக்கார இளைஞனிடம் பேசிவிட்டு திரும்புகையில் ராமசாமி வராந்தாவில் ஏற நின்று வணக்கம் தெரிவிக்கிறான். என்ன ராமசாமி, ஆளையே காணோம், அம்மா சுகமா என்று கேட்டுக்கொண்டே பதிலுக்கு நிற்காமல் மேல் வீட்டி விசிற
திரையை தள்ளிக்கொண்டவர் உள்ளே நுழைந்து விட்டார். அவர் நுழைந்ததும் அந்த ஆட்களும் தொடர்ந்து செல்கின்றனர். ராமசாமி சற்றே பிரமித்தார் போல நிற்கிறான். வாராந்தாவில் அழகிய இளஞ்சிவப்பு கூடு போட்ட விளக்கு ஒளியை சிந்துகிறது. அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவன் உள்ளே செல்வது பண்பல்ல என்று நிற்கிறான். பணம் பிரித்து செலவு செய்து துண்டு கடிதாசிகள் அச்சிட்டு அவன் பரப்பிய போது அந்த தலைவரிடம் கேட்க காட்ட வந்திருக்கிறான். அது படிப்பக சந்திப்புதான். வீட்டுக்கு வந்தாலும் முன்புற முற்றத்துக்கு அப்பால் வராந்தாவை கடந்தவன் சென்றவன் அல்ல. தனது ஆவேச கொந்தளிப்பு ஏமாற்றமாகி சிறு பாறையில் பட்டு உடைந்து சக்தி இழந்து போனார் போல தோன்றுகிறது. எச்சிலை விழுங்கிக் கொள்கிறான். தலைவருக்கு இந்த செய்தி தெரிய வேண்டியதுதான் தாமதம். உடனே 1000 10,000 உப்பள தொழிலாளரை அவர் ஒன்று சேர்த்து விடுவார். மிக பெரியதோர் பிரளயத்துக்கு கருவானதோர் எழுச்சியை அந்த முதலாளிகளும் கணக்கப்பிள்ளைகளும் எதிர்நோக்கி சமாளிக்க வேண்டும் என்றதொரு உறுதி கொடிக்கம்பாய் அவனுள் எழும்பியிருந்தது. அந்த கொடிக்கம்பத்தில் தலைவர் போராட்டக்கொடி ஏற்றிவிடுவார் என்று அவன் வந்திருக்கிறான். ஆனால் என்ன ஆயிற்று? 1 நிமிடம் 1 யுகமாக போகிறது. அவர்கள் பேசிவிட்டு பேசிக்கொண்டு வெளியே வருகின்றனர். தனபாண்டியனும் வருகிறார். அவர்கள் சென்ற பிறகுதான் ராமசாமியின் மீது அவர் பார்வை விழுகிறது. ஏன்பா ராமசாமி வெளியே நிற்க ஆளவே காணோம் ரொம்ப நாளா. நோட்டீஸு கொண்டு போட்டுட்டு போன சுப்பையா வீட்டில் பேச கூப்பிட்டா நான் வரத்துக்கு இல்லாமல் போச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றுமில்ல அண்ணாச்சி, சீட்டை கிழிச்சிட்டாங்க. ராமசாமிக்கு குரல் படியிரண்டு உடைந்தாற்போல் வருகிறது. கண்கள் நிலைக்க அவர் வியப்பை வெளியாக்குகிறார். என்ன, சீட்டை கிழிச்சிட்டாங்களா? உனக்கா? ஆமாம், நான் கேட்டேன். ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, அந்த தடியை நாச்சப்பன் கணக்கப்புள்ள இவனு பண்ணுற அக்குறவும் 1 2 தாய் குளத்துக்கு துரோகம் செய்கிறானுவ பார்த்துட்டு எப்படி இருக்க முடியும்? நம்ம உடம்புல ரத்தம் ஓடலை. அளத்தில் 2 மாசமுள்ள ஒரு பொண்ணு புள்ள பெத்துட்டா. அவள் உப்பு சேர்த்து மண்ணில் விழுந்து கிடக்கா. இவனுவ ஏசுறானுவ. அவளுக்கு ஒரு உதவி ஒத்தாசை செய்யணும்னா தொழிலாளிக்கு தொழிலாளியே ஈரம் இல்லாமல் பயந்து சாவுறா. நான் அப்போவே ஒரு முடிவெடுக்கணும்னு வச்சுட்டேன். அவனுக்கு எதை முன்பு சொல்ல வேண்டும், எதை விட வேண்டும் என்ற நிதானம் புரியவில்லை. மோதி அடித்துக்கொண்டு சொற்கள் வருகின்றன. நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு ராமசாமி. சீட்டை கிளிக்கு பெண்ண வந்தது, அதெல்லாம் முக்கியம். நீ மாச சம்பளக்காரனாச்சே. ஒன்றும் இல்லை அண்ணாச்சி, ரொம்ப நாளாகவே அந்த நாச்சப்பனுக்கு என் மேலே காட்டும். ஆழத்தில் ஒரு பொண்ணை வளைச்சிட்டு கேடு செய்ய பார்த்தா. அது கொஞ்சம் வசந்த பண்புள்ள பொண்ணு. இவ அலட்டாப்புக்கு மசியலை. நான் வேற கண்காணிச்சிட்டேன் இருந்தேன். அவனுக்கு அது பிடிக்கல. சங்கம் தொழிலாளர் ஒத்துமைன்னு பேசுகிறேன்னு துறை ஏஜென்ட்டுக்கு கோபம். வீட்டை காலி பண்ணுன்னா அது 1 மாதமாகுது. பிறகு நேற்று காலமாக முதலாளி என்னை கூப்பிடுறான்னு கணக்கப்புள்ள வந்தா. நான் முதலாளி முகத்தையே பார்க்கறதில்ல. ராமசாமி, உனக்கு சொல்ல வந்த விஷயத்த சொல்ல தெரியல. உன்னை வேலையை விட்டு ஏன் நிப்பாட்டினாங்க? சுருக்கமாக சொல்லு. நான் 7:30 மணிக்கு ஆத்தூரில் ஒரு மீட்டிங்குக்கு போகணும் என்று தலைவர் கடியாரத்தை பார்க்கிறார். சுருக்கம்தான் முதலாளி கூப்பிட்டு அனுப்பினா. நாச்சப்ப இருந்தான். சோளப்பயல் வேற குடிச்சிட்டு நின்னான். திட்டமிட்டு எல்லாம் செய்தாப்போலே நான் அவமானம் செய்வே. எனக்கு கோபம் வந்துருச்சு. பொண்டுவக்கிட்ட அவன் நடக்கிறத சொன்னேன். ஒன்றும் உளுமாந்திரம் இல்லாமல் இவனு எனக்கு 50 ரூபா சம்பளத்தை எதுக்கு வஸ்துறாவ? சம்பளம் வஸ்துனாங்களா? ஆமாண்ணாச்சி, உனக்கு சம்பளம் 50 ரூபா வஸ்திருக்க. இந்த வளைவிலேயே இருந்துக்கன்னா இந்த இறைய வச்சு எதுக்கோ என்னை இழக்கிறாங்கன்னு தோணுச்சு. நான் அப்போ நியாயம் கேட்டேன். அவர் முகத்தை சுளிக்கிறார். ஏன்பா, சம்பளம் அதிகம் கொடுக்குறோம்னா தூண்டில் இறைன்னு சொல்லுற. கொடுக்காட்டி எதுவும் இல்லைன்றியே. நீங்களும் ஒரு வழிக்கு வரணும்ல. சொல்லப்போனால் நியாயமாக உன்னை போல் தொழிலாளிங்க வாய் திறக்க ஒன்றும் இல்லை. வார் முதல் பண்ணுறவன், பெட்டி சுமக்கிறவன், அன்னாட குழியில் மாயிறவன் அத்தையும் கங்காணி பிடிச்சிட்டு கணக்கு பிள்ளைக்கு லஞ்சம் கொடுக்கான். அவனையும் சொல்லும் குத்தம் இல்லை. அவன் முதலாளியிடம் ஈவு கட்ட வேண்டியிருக்கு. நம்ம ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்க்கணும். 50 ரூபா அதிக சம்பளம் போட்டு தாரேன்னா நீ ஒத்துக்க வேண்டியது தானே? ராமசாமி குழம்பி போகிறான். பதில் வரவில்லை. எப்போதும் வறுமை வச்சுட்டு எதையும் கண்ணோட்டமிட்டு பயனில்லை தம்பி. சரி, பிறவு என்ன நடந்தது? உன் வேலையும் வேணாம் எதுவும் வேணான்னு உதறி எறிஞ்சிட்டு வந்துட்டியா? அப்படி எதுவும் சொல்லலை. இது சூழ்ச்சின்னு மனசுக்கு பட்டுச்சு. நான் கான்ட்ராக்ட் அக்கிரமம் பண்ணுறதா சொன்னேன். முதலாளி நான் குடிச்சிருக்கேன்னு ஏசுனா. சோளப்பயல் என்னை வெளியே தள்ள வந்தான். உண்மையை சொன்னதுக்கு இந்த கூலி அண்ணாச்சி அவமானம் பண்ணினா கூப்பிட்டு அனுப்பி. நீங்கள் சொல்லுங்க நியாயம். ராமசாமிக்கு குரல் தழுதழுத்து விடுகிறது. ஏன்ல பொம்பளை பிள்ளை மாதிரி அழுவுற? உன்னை போல் 2 கண்டா பயிலுவதா காரியத்தை கெடுத்து குட்டையை குழப்புறிய. தொழிலாளர் சங்கம்னு ஒரு அமைப்பு, அதுக்கு ஒருவன் இருக்கப்போ நீ விஷயத்தை அப்பவே என்கிட்ட வந்து சொல்லணும்.
கூப்பிட்டு அனுப்பினா வீட்டை காலி பண்ண சொன்னா, இல்லை இந்த வளைவில் வந்துருன்னு சொன்னா, கூலி அதிகமாக கொடுத்தா இதெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லி யோசனை கேட்காம முதலாளி முகத்துக்கு நேரம் எதிர்த்து பேசினா எப்படி? அவங்க காங்கிரீட் கோட்டை, 10 100 ஆனபலம் கூட இடிக்க முடியாது. அப்படி இருக்க பேச தெரியாதவனெல்லாம் போய் என்னன்னு சொல்லிடுறிய. இப்போ பாரு, ஒரு அமைச்சர் கலந்துக்கிற கூட்டத்தில் போய் ஏறுமாறா பேசிட்டா ஊழல் மலிஞ்சிருக்கு, இவன் லஞ்சம் கேட்டான், அவன் வாங்கிட்டான்னு எடுத்து விட்டுருக்க. இந்த பயலுங்களுக்கு மரியாதையாக பேச தெரியலன்னு அரசு சார்பு பத்திரிக்கை பத்தியாக திட்டுறா. நான் போய் மன்னிப்பு கேட்கணும். முதலாளிமார்கிட்ட அவனுக்கு வாழைப்பழத்தில் ஊசி வைக்கிறாப்புல நாமும் பேசணும். அது ஒரு கலை. சரி, இப்போ மணி 7 நான் போகணும். நீ நாளைக்கு வந்து என்னை பாரு. நான் அவங்கள நல்ல விதமாக கான்டாக்ட் செஞ்சு உனக்கு ஏதும் ஏற்பாடு செய்கிறேன். திரும்ப வேலைக்கு எடுத்துப்பாக. தலைவர் முடித்து விடுகிறார். ராமசாமிக்கு புரியாத உணர்வுகள் வந்து குழம்பி அவனை பந்தாடுகின்றன. இவன் தலைவனாக வேண்டும் என்பதற்காக அவன் எத்தனை பேரிடம் பேசி ஒன்று கூட்டினான். தலைவர் பெரிய வீடு கட்டிவிட்டான். பளிங்கு திரை, சோஃபா, அது இது என்று மேலேறி போகிறான். மண்ணை வாரி எறிய வேண்டும் போல் இருக்கிறது. அவன் மீண்டும் துப்பிய எச்சிலை விழுங்குவது போல் அங்கு வேலை செய்ய அவர் எடுத்து சொல்வாராம். சைக்கிளை தள்ளிக்கொண்டு அவன் தெருவில் திரும்பி வரும்போது தெரு இருட்டாக இருக்கிறது. ஆனால் அங்கே வீடுகளில் இருந்து வெளிச்சம் வழிகிறது. இந்த அநியாயத்தை காரணமாக்கி ஒரு போராட்டத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்றளவா கொதித்து வந்தான். என்ன மோசமான தலைவர்! ஒரு குறியில்லாமல் அவன் நடந்து செல்கிறான். விரிந்து கிடக்கும் முச்செடி புதரை தாண்டி மணல் தோரியில் தெருக்கள் கூரையும் சார்புமாக இடிந்து சுவரும் ஓட்டைப்பந்தலுமாக வேலிப்படலும் மண்முற்றமுமாக தொழிலாளர் வீடுகள். நிலவு மஞ்சளாக வந்து குழு குழுவென்று முற்றங்களில் விளையாடும் குழந்தைகளை பார்க்கிறது. தெருவோரம் கிழவர் ஒருவர் பனை ஓலை சுமந்து செல்கிறார். நடையிலிருந்தே அவனை கண்டு கொள்கிறார். கண்களை சரித்து கொண்டு கேட்கிறார். ஐட்ரா தம்பியா? ஆமா தாத்தா. இங்கேயா உங்க வீடு? ஆமா, அதா கடைசியில். இப்பத்தான் வார ஓலை வாங்கிட்டு. எங்க ஓலை கிடைக்குது? 2 ரூபாய்க்கு வாங்கின மூங்கில் 15 ரூபா விற்கிது. பெரணி நாறு ஈரக்கிளியெல்லாம் விலை கொடுத்து வாங்கி வைக்கிற பழையா இருக்கு. காகித பாட்டரிக்காரன் அள்ளிட்டு போறா. ஒரு சொசைட்டின்னு வச்சா அத்த முதலாளி நாளா விட்டு பிரித்து விட்டுறா. ராமசாமி எதுவும் பேசாமல் நிற்கிறான். எந்த திசையை நோக்கினாலும் இப்படி மனித சமுதாயமே ஆள், பவர், அழுத்த பெற்றோர் என்று 2 பட்டு கிடக்குமோ? சொசைட்டி ஏன் தத்தா பிரிக்கணும்? ஏன் பிரிக்கணும்? நாம் சேரு கட்டி சங்கமாக சேர்த்து சாமான் வாங்கி போட்டு பொட்டி முடைஞ்சு விற்று லாபம் காணணும்னா தனி முதலாளியாக வியாபாரம் எப்படி ஆகும்? 4 ஆளுக்கு காசு அதிகம் கொடுத்து தாமசம் இழுத்துக்கிட்டான். சங்கம் பிரிஞ்சு போச்சு தம்பி. நீ பெரியவங்க கிட்டெல்லாம் பேசுகிற தொடர்பு இருக்குன்னு சொல்லிக்கிறா. இந்த தொழில் எங்கள் வயிற்றுக்கு அரைக்கஞ்சி வாக்கும் தொழில். பனை ஓலை, நார், மூங்கில் எல்லாம் நியாய விலைக்கு எங்களுக்கு கிடைக்கிறாப்புல பண்ணினா கையெடுத்து கும்பிடுவோம். ஓட்டு கேட்க எப்பவுமே கச்சி கச்சியாக கொடி போட்டுட்டு வாராவ. ஓட்டை போடுங்க, உங்களுக்கு எல்லாம் செஞ்சு தாராமிடுதாவ. ஏதும் சரி வாரதில்லை. எங்கள் உழைப்ப அரை வேலையாக்கி போடுதோம் பசிக்கொடிமையில். இங்கெல்லாம் ராமசாமி தொழிற்சங்க காசு பிரிக்க வந்ததுண்டு. அந்த தொழிற்சங்க காசு, கட்டிட வாடகை, 2 பேப்பர் வாங்கும் செலவு இவற்றுக்கு கட்டி வருவது கூட கஷ்டம். தொழிற்சங்கத்து செயலாளன் பேச்சுமுத்து இங்குதான் இருந்தான். அவன் இந்த தொழிலையே விட்டு சென்று எங்கோ வியாபாரம் செய்கிறானாம். என்ன தம்பி பேசாமல் இருக்கிய? எங்கள் தொழில் பாஞ்சாலி கஷ்டப்படுது. அரை கஞ்சிக்க முடியாமல் பிள்ளையில உப்பு அரவைக்கு அனுப்புகிறோம். மாசி பங்குனி காலத்தில் எங்கள் பொம்பளைக பண்பாட்டு வேலைக்கு போய் 2 3 கொண்டாடுவா. இப்போ அதுவும் இல்லை. ராமசாமி கிழவர் எல்லா சக்திகளையும் உள்ளடக்கி கொண்ட தூணாக கருதி முறையிடுகிறார். அவனோ எரிச்சலை விழுங்கிக் கொள்கிறான். தாத்தா, உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாமல் கூட்டுறவு சங்கத்தையே உடாய்க்கிறீங்க. பிறகு வெளியால் கூப்பிட்றிய. ஒரு தொழிலாளி சங்கம்னா அந்த தொழிலாளி தாந்தலையாக நிற்கணும். வெளியே இருக்கிறவனை கூப்பிட்டா அவன் உங்க தலையை முதிச்சுட்டு ஏனி ஏறுவா. பிறகு அவனும் முதலாளிமாரும் ஒன்று. அது சரித்தா. ஆனால் இந்த கூறுகெட்ட தொழிலாளிகளுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்கிட்ட பேச என்ன வெக்கி இருக்கு? அவனும் எழுத்தா படிப்பா என்ன அளவு புரியுது? அதுக்கு ஒரு வெளியாளத்தானே நம்ப வேண்டியிருக்கு. அவன்னா போறா வாரா, எழுத்தெழுத பேச கொள்ள. அதுவும் நியாயம். படிப்பு இருக்கிறதா? இருந்தாலும் அறிவு கண்களை உப்பு விரிஞ்சு பீலைப்படர செய்து விடுகிறது. அப்போது அவனை இனம் கண்டு கொண்ட 7 8 இளைஞர்கள் வந்து சூழ்கின்றனர். வணக்கம் அண்ணாச்சி, பணம் பிரிக்க வந்திருக்கோம். அம்மன் கூட தாராளமாக போடணும். முகமே தெரியவில்லை. குரல்கள் தான் இசைக்குமுத்து, பரிமளம், கிருட்டிணன் என்று அறிவிக்கின்றன. வயிறு கூழு கழிகிறது. அம்மனாவது கொடையாவது என்று எரிச்சலுடன் ராமசாமி கேட்கையில் கிழவன் தப்பு தப்பு என்று அபராதம் வேண்டுகிறான். கடலை பிள்ளையவ
இப்படியெல்லாம் சொல்ல போவதா? அரிசிப்படி 5 ரூபான்னு விக்கி ஏதோ இன்னைக்கு அரைக்கஞ்சினாலும் குடிக்கிறது. ஆத்தா கருணை தானே. ராமசாமிக்கு எரிச்சல் இன்னும் கிளர்ந்து மண்டுகிறது. அரைக்கஞ்சி அவள் கருணை, பட்டினி அவள் கருணை, அறியாமை ஒட்டீசும் அவள் கருணை. அடுத்தவனை நம்பி அவன் அமுக்கிட்டு மேலிருதும் நாம் ஒருத்தரை ஒருவர் அடிச்சிட்டு சாவறதும் கூட அவள் கருணை தான். அவன் சைக்கிளை தள்ளி ஏறி மிதித்து கொண்டு போகிறான். ஆடி மாசத்திலே ஆண்டுக்கொரு முறையே வரும் அம்மன் விழா. கண்கள் கரிக்க உருக்கி எடுக்கும் வெம்மை சீட்டில் சில்லென்று பன்னீர் துளிகள் போல அவர்கள் அனுபவிக்கும் கொடை நாட்கள். பனஞ்சோலை அளத்தில் இந்த கொடை நாளில் வேலை கிடையாது. கான்ட்ராக்ட் தவிர்த்த அளக்கூலிகளுக்கு 15 ரூபாய் போனஸ் எனப்படும் சம்பளம் உண்டு. பொன்னாச்சிக்கு வேலைக்கு சிறுகையில் சங்கமலத்தாச்சி போனஸ் என்ற சொல்லை உதித்ததும் தான் அவளோடு அதை நினைத்து மகிழ்ந்ததும் நினைவிருக்கிறது. ஆனால் அவள் கான்ட்ராக்ட் கூலியாதலால் அந்த சலுகை கிடையாது என்று கூறிவிட்டார்கள். மருதாம்பாளி நலத்தில் விடுப்பும் கிடையாது, உபரி பணமும் கிடையாது. அவள் வழக்கம் போல வேலைக்கு போய்விட்டாள். அரவை கொட்டடி சிறுவர்களுக்கு 5 ரூபாய் கொடுத்திருக்கின்றனர். பச்சைக்கு மிகவும் மகிழ்ச்சி. அவர்கள் வீட்டிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள தொழிலாளர் தெருவில் உள்ள முத்தாலத்தம்மன் கொடை அந்த பக்கத்தில் பிரசித்தம். அந்த குடியிருப்பின் வீடுகள் பொருளாதார நிலையில் அடிமட்டத்தில் உள்ள மக்கள் உப்பு மணற்காட்டில் வாழ்வதற்கான நிழலிடங்கள் என்பதை சொல்லாமல் வில்லும் திறனுடையவை. ஆனால் வேப்ப மரத்தின் அடியில் சதுர கட்டிடமாக விளங்கும் முத்தாலத்தம்மன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் புதுப்பிக்கும் செய்நேர்த்திகள் நடந்தேறும். இந்த ஆண்டும் கோயிலின் சுவர்களில் பச்சை வண்ணமும் சிவப்பு வண்ணமும் மஞ்சள் நீல வண்ணங்களும் கொண்டு பிச்சைக்கனி தன் கைவண்ணத்தை சித்திரம் தீட்டி காட்டியிருக்கிறான். அம்மன் கொடைக்கு எப்படியேனும் காசு பிரித்து விடுவார்கள். தொழிலாளிகள் அதை மட்டும் கொடுக்க தவறமாட்டார்கள். இந்நாட்களில் பெண்கள் சீவி சிங்காரித்து கொண்டு மஞ்சளும் பசுமையுமாக மணலில் பாடி கழிப்பார்கள். பொறிகடலை சிறுதீனிகள் காணும் மகிழ்ச்சியில் பிள்ளைகள் கொண்டாட்டமாக மகிழ்வார்கள். பெட்ரோமாக் மைக் செட்டு என்று சுற்றுப்புறம் விழா கோலத்தில் மூழ்கி போகும். தோரணங்கள் கட்டப்பெற்ற பந்தலில் பொங்கல் அடுப்புகளில் மஞ்சள் குங்குமமாக பானை ஏறும். கிடாவெட்டு கோழிக்காவு என்று சக்திக்கேற்ற பிரார்த்தனைகள் நிறைவேற்ற அந்த எளிய மக்கள் கூடுவார்கள். சந்தனமும் மல்லிகையும் அரளியும் அம்மன் சந்நிதியில் கலகலக்கும். வேலையும் கூலியும் உண்டு என்றாலும் இந்த கொடை நாளில் அளத்துக்கு செல்லாமல் விழா மகிழ்ச்சிக்கு வரும் ஆண்கள் அதிகமானவர் உண்டு. ஏனெனில் இந்த நாட்களில் தாகம் தீர்த்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் அதிகம். அதுவே விழா. பொன்னாச்சின் அப்பன் முதல் நாள் மாலையே பச்சையை கூட்டி சென்று விட்டான். டீ கடைக்காரருக்கு நல்ல தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பதில் அவனுக்கு கையில் துட்டு கிடைக்குமாம். சின்னமாண்டு காலையில் வேலைக்கு செல்லும் முன் அவள் ஏமாற்றமும் நிராசையுமாக முதல்ல சொன்னா போனஸ் உண்டுன்னு, இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு உங்கள் பக்கமே சோழி இருந்தா பாரும் என்று கூற வந்தவள் நாவை கடித்து கொண்டாள். அட்வான்ஸ் பெற்ற தொகை துருப்பிடித்த ஆணியாக கூர்முனையை பதித்து வைத்திருக்கிறதே, அதை உருவி தள்ளினால் அல்லவா சிக்கல் விடும். ராமசாமி அவள் ஒரு வாரமாக பார்க்கவில்லை. ஆனால் சோலை எப்போதும் போல குடித்துவிட்டு திரிகிறான். நாச்சப்பனோ சிறிதும் அச்சமின்றி சொற்களை கொட்டுகிறான். அழகு மட்டும் சாடையாக முதல் நாள் தான் அவன் வேலையை விட்டு நின்று விட்டதாக கூறினான். அவளுக்கு ஆதாரமே போய்விட்டார் போல ஓய்ந்து போனாள். எப்போதேனும் வாயை பிடுங்கும் பேரியாச்சு கூட முத்து குறிக்கவில்லை. அவன் இல்லாமல் அந்த அளத்தில் ஈரமற்ற தனிமையில் எவ்வாறு மடை தாண்டப் போகிறாள்? அவள் சந்தையில் வைத்து அதை சொல்லிவிட்ட பிறகு அவன் பழைய ஆளாக இல்லை. அவளே தன் தலையில் மண்ணை அள்ளை போட்டுக்கொண்டாலோ? அவனது முகமலர்ச்சி சூரியனில் அவன் ஊசியை குத்தி இருள செய்து விட்டாள். உள்ளம் தன்னைத்தானே பிடுங்கிக் கொண்டு ரணகலரியாகிறது. இந்த ஆடி மாசத்தில் எல்லா ஊர்களிலும் அம்மன் கொடை வரும். அவர்கள் ஊரில் கூட கொடை சித்திரையில் அமர்க்களப்படும். ஊர்க்காரனவளுக்கு தண்ணீர் போட்டு ஆடுறதுக்கு கொடை என்பார் மாமா. சாமி பேரை சொல்லி கடனை உடனே வாங்கி குடிச்சு தொலைக்கிறானவ என்பார். பாஞ்சாலி சரசி எல்லாரும் பிற்பகலை விழாவுக்கு போய்விட்டார்கள். சின்னம்மாவும் இல்லை. சொக்குவும் வேறெங்கோ கடை போட போய்விட்டாள். வளைவே அமைதி படிந்து மௌனத்தில் ஆழ்ந்து கிடக்கிறது. பொன்னாச்சி சேலை கீழ்சல் ஒன்றை தைத்து கொண்டிருக்கிறாள். நைந்த குரல் ஒன்று ஆதாரமற்ற மெல்லிடையாக அலைந்து கொண்டு அவள் செவிகளில் விழுகிறது. தும்பப்பூ வேட்டியுடுத்து என்று குரல் ஒப்பாரி செங்கமலத்தாச்சின் குரல்தான். பொன்னாச்சி திடுக்கிட்டார் போல கூர்ந்து செவிமடுக்கிறாள். அவள் மிடுக்காக பேசியே இதுவரை கேட்டிருக்கிறாள். யாரும் எதுவும் பொருட்டில்லை என்று அலட்சிய பாவத்தையே அவள் முகத்தில் பேச்சில் பொன்னாச்சி கண்டிருக்கிறாள். வந்த புதிதில் அவள் மிகவும் இலக்கிய மனம் கொண்டவள் என்று பொன்னாச்சி மதித்திருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் அது மெய்யில்லை என்று தூக்கி எறிந்து பேசுவதை அறிந்து கருத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு கர்வக்காரி, ஆணவம் கொண்டவள், பவர் உள்ளவள். மகன் செத்தது கூட தெய்வம் தந்த கூலி என்று பொருள்பட சொக்குவும் மற்றவர்களும் கருத்துரைத்து அவள் மறைவாக கேட்டிருக்கிறாள். ஆனால் முகத்துக்கும் எல்லோரும் அந்த ராணிக்காக குழைவார்கள். அவள் நீட்டி நீட்டி ஒப்பாரி வைக்கிறாள்.
அவளுக்கு சொந்த பந்தம் என்று யாரேனும் இறந்து போய் செய்தி வந்திருக்கிறதா என்ன? ஊசி நூலை வைத்துவிட்டு கதவை சாத்திக்கொண்டு பொன்னாச்சி முற்றத்துக்கு வருகிறாள். சன்னல் வழியாக அவள் நாற்கட்டிலில் அமர்ந்திருப்பதை பார்க்கிறாள். செங்கமலத்தாச்சி சிவப்பு அல்லது கருப்பு சேலைதான் முக்காலும் உடுத்தி அவள் பார்த்திருக்கிறாள். அன்று கருப்பு சேலை உடுத்தியிருக்கிறாள். பாம்பட காது தொங்க, அள்ளி முடிந்த கூந்தலின் பிசிறுகள் தொங்க, ஆச்சி சோகக்குடமுடைய புலம்புகிறாள். பறக்கும் பறவைகளே, பாதை போகும் மானுடரே, இறப்போர்க்கு உயிர் கொடுக்கும் எம்மவனை கண்டதுண்டோ? ஓ பாவி பயல், பாம்பனார் பாவோட்டம் இல்லையா? பாய் போட்டா மல்லாந்தா படுத்தாப்பால உறங்கிட்டா. கடைசியில் அடிவயிற்றை அள்ளிக்கொண்டு வரும் சோகம் ஆதாரமற்ற பெருவழியின் இழையாக உயர்ந்து அலைந்து பாய்கிறது. பொன்னாச்சி அந்த சோகலைகள் தொட்டசைத்து நெஞ்சுருக செய்கின்றன. சிவத்தாச்சி என்று ஊரும் உலகமும் குறிப்பிடும் இந்த பெண் பிள்ளைக்கு மற்றவர்களோடு என்ன தொடர்பு? இங்கே வந்து குந்தி வெற்றிலை போடும் முத்திருளாண்டி, பிச்சைக்கனி ஆகியோருக்கும் இவளுக்கு என்ன உறவு? ஆச்சி ஊர்க்காரர் செம்பையும் பித்தளையும் வாங்கி வைத்துக்கொண்டு வட்டி வாங்கி யாருக்காக தொழில் செய்கிறாள்? யாருக்காக பெட்டி மடிகிறாள்? பாய் போட்டா மல்லாந்தா படுத்தாப்பல உறங்கிட்டா, படுத்தாப்பல உறங்கிட்டானே. ஆச்சி புலம்பி புலம்பி கைகளை விரித்து விரித்து அந்த படத்தை பார்த்து கண்ணீர் பெருக ஓ என்று அழுகிறாள். பொன்னாச்சிக்கு நெஞ்சு குழைய நா ஒட்டி கொள்கிறது. அவள் வாயில் வழியே உள்ளே செல்கிறாள். போயிட்டானே, போயிட்டா. நெஞ்சம் துடிக்க சோக அலைகள் புகைந்து புகைந்து எழும்புகின்றன. பொன்னாச்சி அவள் கவனத்தை கவரும் வண்ணம் முன்னே போய் நிற்கிறாள். அவள் கைகளை பற்றி கொள்கிறாள். வானாச்சி, அழுவாதைய வானா. இன்னைக்குத்தான் அவள் போனா. 4 வருஷமாச்சு. அம்மங்கொட மைக்கு செட்டு கொண்டாராமோன்னு போனா, வரவே இல்லை. ஆசைக்கிளி வளர்த்த, அக்கறையா நாய் வளர்த்த. உள்ளம் குலுங்க குரல் சோக சுவர்களை உடைத்து கொண்டு முடிவில்லாமல் பரவுகிறது. பொன்னாச்சிக்கு நாய் எழவில்லை. மேலே படம் இருக்கிறது. பால்வடியும் குழந்தை முகம், வளைத்து வாரிய கிராப்பு, பட்டு குஞ்ச மாலை அணிந்து பார்க்க வருபவர்களை எல்லாம் பார்க்கும் முகம். பாவம், உடம்பு சுகமில்லாமல் இருந்ததா ஆச்சி? ஒன்றில் பூமடந்தாப்புல என்னைய கடந்தா. தேரி மண்ணில் காற்று கருப்பு எப்படி அடிச்சுதோ என்னையா, ஈய கூட நசுக்க மாட்டா. கண்ணீர் முத்துக்கள் கன்னங்களை சதையின் பற்றுவிட்டு சுருங்கிய தோளில் இறங்கி கீழே சிதறுகின்றன. அங்குள்ள கடிகாரம், அவன் கல்லூரி வாழ்வின் படங்கள், அவன் புத்தக ஷெல்ஃப், மேசை விளக்கு, இப்போது ரிப்பேர் ஆகிவிட்ட அந்த டிரான்சிஸ்டர், எல்லாமே அந்த சோகத்தின் மௌன கூட்டாளிகளாக விளங்குகின்றன. அந்த மௌனம் போர்வை விளக்க மனமில்லாமலே அவள் நிற்கிறாள். எத்தனை நேரமாயிற்றென்றே தெரியவில்லை. சிறையை விட்டு வெளிவரவும் இயலாமல் உள்ளிருக்கவும் இயலாமல் அவள் குழம்பி தவிக்கையில் வாயிலில் நிழல் தட்டுகிறது. அடியோசை கேட்கிறது. யாரு? அவள் வெளியே எட்டி பார்க்கிறாள். நெஞ்சம் குபீர் என பால் சொரிய பூரிக்கிறது. நீங்க இங்கதான் இருக்கிறீர்களா? ஆமா என்ற பொன்னாச்சி அவனை நோக்கும் விழிகளில் மத்தாப்பு ஓடி சிந்து நிற்கிறாள். பிறகு சட்டென்று தன் உணர்வுக்கு இறங்கி உள்ளே திரும்பி, ஆச்சி, ஆரோ வந்திருக்காவ என்று அறிவிக்கிறாள். ஆச்சியும் கட்டிலில் இருந்து திரும்பி வாயிற்படியில் அவன் நிற்பதை பார்க்கிறாள். யாருல? வா வந்து உட்காரு. யாரை தேடி வந்தல என்ற சொற்களால் அவனை வரவேற்றாள். அவனை விழிகளை சுருக்கி கொண்டு கூர்ந்து நோக்குகிறாள். அவன் புன்னகையுடன் மீண்டும், நீங்க இங்கத்தான் இருக்கியாளா என்று கேட்டுக்கொண்டு சிவத்தாச்சி காட்டிய பெஞ்சில் அமர்ந்து கொள்கிறாள். யாரு? என்னையா கேட்க? நான் எம்புட்டு நாளாவோ இங்கத்தான் இருக்க. நீ எந்த பக்கம்? செவந்தியாபுரம் சாந்த பண்ணியிருந்தாவளே, தொழில் சங்கக்காரரு, கேள்விப்பட்டிருக்கீளா? அவர் மகன் சாமசாமி. மந்திர சொல்லால் கட்டுண்டார் போல செங்கமலம் அசையாமல் அமர்ந்திருக்கிறாள். மௌனம் மீண்டும் தன் கனத்த திரையை போட்டு விடுகிறது. பொன்னாச்சியோ கரை கட்டிய மேடெல்லாம் கரையை தத்தளிக்கிறாள். இவர் எதற்கு வந்திருக்கிறார்? அவளை தேடித்தான் வந்திருக்கிறார். கோபமில்லை, கோபமே இல்லை. அவள் வீட்டுக்கு திரும்ப பரபரத்து முயலுகையில் ஆச்சியின் குரல் அவளை இழுக்கிறது. ஏட்டி, எங்க ஓடுத? இந்தா மூலக்கடையில் போய் 10 காசி பாக்கு, வெத்தலை, புவையில 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வா என்று இடுப்பில் இந்நேரமும் செருகியிருக்கும் பையை எடுத்து ஒரு ரூபாய் தாளையை அவளிடம் கொடுக்கிறாள். அது அவளை விரட்டுவதற்காக செய்யும் தந்திரமா அல்லது மீண்டும் வரவழைப்பதற்கான சாக்கா என்று புரியவில்லை. பொன்னாச்சி உளம் தழும்ப தெருவில் இறங்கி நடக்கிறாள். சாத்தப்ப மவனா நீயே? பனஞ்சோளாலத்தில் மாச சம்பளக்காரனா? தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே என்று அவன் சிரிக்கிறான். அந்த சிரிப்பு மாறாமலே, ஆனால் இப்போ இல்லை, சீட்டை கிழிச்சிட்டாக என்று நிறுத்துகிறான். அவள் திடுக்கிடவில்லை. அதை அவள் செவிகளில் ஏற்றதாகவே தெரியவில்லை. உன் நாத்தா சௌகரியா இருக்காளா? இருக்கு. வீட்டை காலி பண்ணி போடுனாவ முன்னையே. இப்போ வேலையும் இல்லை. இனி வேற எந்த தாவலனாலும் சொல்லி பார்க்கணும். வீடும் இங்கே எங்கனாலும் கிடைக்குமான்னு வந்த. பனஞ்சோளாலத்தில் மாச சம்பளம் வாங்கினேன்னு என்ன தவறாரு? அண்ணன்ன கூலினாத தவறாறு வரும். நீங்கள் நினைக்கிறாப்புல இல்லை ஆச்சி. இந்த ஒப்பளை தொழிலாளியை தங்க நிலைமை சீராகணும்.
முன்னேற்றணும்னு விழிப்புணர்ச்சியே இல்லாமல் இருப்பாவ. அதுவும் பொண்டுவளை. அவன் குரல் கம்மி போகிறது. இப்போதான் முதலாளி சீமைக்கெல்லாம் போய் வந்து தொழிலை விருத்தி கொண்டு வந்திருக்கா. நாகரிகமாக நடக்கானெல்லாம் சொல்லிக்கிறாவ. பனஞ்சோளாலத்தில் ரோடு கொட்டி போட்டு கோயிலெல்லாம் கட்டியிருக்காவன்னு சொன்னா நான் பார்த்தனா கொண்டனா கேள்விதான். அவளுடைய கண்கள் சூனியத்தில் இழைக்கின்றன. அது என்னவோ நெசந்தான். முதலாளியை ரொம்ப விருத்திக்கு வந்துட்டாவ. மிஷின் எல்லாம் செய்யுது. ஆனால் தொழிலாளி மிஷினுக்கு போட்டியே உப்பு வாரரா. அது இருக்கட்டும். கணக்கப்பிள்ளை கங்காணி இருக்கிறவ ஆறுதா பொம்பளை கௌரவமாக நடத்துகிறா. இவனுவ வாயில் செருக்கி உள்ளன்னு தான் வரும். அம்பன் கொடையினரா ஆதிபராசத்தின்றா. அளத்துக்கு வர பொண்டுவில் அக்கா தங்கச்சி ஆத்தா போல நினைக்கணும்னு அறிவில்லை. வயிற்று கொடுமை. பொஞ்சாதி புருஷனும் வேலை செஞ்சால் கூட அவன் கண்ணு முன்னே இவனுவ நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுதா. எனக்கு ஏன் வேலை போச்சு? இந்த அக்கிரமத்தை கேட்டேன். சீட்டை கிழிச்சிட்டாக. முதலாளி 1000 பேரா இல்லை. ஆனால் உப்புல தொழிலாளிவ 1000 இருக்கும். முதலாளிகளுக்கு சக்தியை நாம தான் கொடுக்கும். இது புரியலையே யாருக்கும். நாம் எதுனாலும் போய் சொன்னால் போல இந்த அரை வயிற்று கஞ்சி கிடைக்காம போயிடும். ஏதும் சொல்லி கொடுக்காதேன்னு அஞ்சு சாவுறா. மீத கங்காணி கணக்கு பிள்ளையாவன்னு நினைக்கா. கணக்கு பிள்ளை முதலாளிக்கு ஏஜென்ட் துட்டு கொடுத்தா சொந்த பந்தத்தை கொலை செய்ய துணியறா. முள்ளுக்குள்ளே சிக்காட்டா வெளியே வர முடியறதில்ல. முள்ளு கிழிஞ்சாலும் ரத்தம் வந்தாலும் பூவுன்னு நினச்சிட்டு இருக்கணும். பொன்னாச்சி வெற்றிலை பழங்களுடன் வருகிறாள். கட்டிலுக்கடியில் ஓரத்தில் ஒரு பனையோலை தட்டு மாங்காய் தட்டு இருக்கிறது. அதை எடுத்து அதில் வெற்றிலைப்பாக்கு பழத்தை அவள் வைக்கிறாள். ஏட்டி உலர போய் அடுப்பில் 2 சத்தை போட்டு காப்பி தண்ணி வெயி. தாவரத்தில் காப்பி தூள் இருக்கி. பானையில் கருப்பட்டி இருக்கி. கிளாஸில் எடுத்து கொண்டா என்று ஏவுகிறாள். பழம் எடுத்துக்கல என்று ஆச்சி தட்டை அவனுக்கு நகர்த்துகிறாள்.